நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சூம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக் மட்டும் இல்லாமல் ஈவன் லஞ்சுக்கு வந்து சைடிஷாக கூட யூஸ் பண்ணலாம். வாழைப்பூ வடை இது எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதோட பூவெல்லாம் வந்து நான் உதிரியாக ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோன்னா, நம்ம இதை உருவும் போது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் டிப்பில் இதெல்லாம் வந்து கருப்பு படியும். ஸோ தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கருப்பு படியாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதோட நரம்பு பகுதியை நம்ம எடுத்து வச்சிடணும். நான் காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பூ எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா மிடில் வந்து உங்களுக்கு இப்போ தெரியுதா, இந்த நரம்பு பகுதி இருக்குல்ல, இந்த நரம்பு வந்து நம்மளுக்கு சாப்பிட்டோன்னா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நரம்பையும் அந்த சின்னதாக ஆஷ் கலரில் இருக்கிற அந்த லேயரையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பூவுக்கும் நீங்கள் எடுத்து வைக்கணும். நம்மளுக்கு இப்போ காட்டுற மாதிரி இந்த பூ இருந்தால் மட்டுமே போதும். இந்த பூவை உப்பு கலந்த தண்ணி அப்படி இல்லைன்னா நல்ல மோரில் வந்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருப்பாகாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிறலாம், இல்லைன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறலாம். இன்றைக்கி நான் வந்து சாப்பரில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் உடனே அந்த தண்ணியில் மாற்றிடுங்க. நான் மாற்றாமல் இருந்தனால எனக்கு இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மிக்சியில் நான் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துட்டேன். இதோட 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதோட 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கிறலாம். அது ஆப்ஷனல் தான். இதை நம்ம கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நைஸாக அரைச்சிடாதீங்க, ஒன்றும் பாதியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணி அரைக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பே கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும். அப்படி வேணும்னா தண்ணி தொளிச்சு ஆட் பண்ணுங்க. இந்த மிக்ஸில் இப்போ நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அந்த மிக்ஸோட நம்ம சேர்த்து கலந்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இன்னைக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உருண்டை பிடிச்சி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலனா இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். இது ஆப்ஷனல் தான். உருண்டை பிடிக்க வந்துட்டா நம்மளுக்கு பர்ஃபெக்ட். வராட்டி கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கிறலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போர்ஷன் மட்டும் எடுத்து நல்லா உருட்டி வடை மாதிரி தட்டி வச்சுக்க போகிறோம். வடை எப்படி தட்டுறதுன்னு நான் காட்டுறேன். நம்ம உள்ளங்கையில் வந்து அந்த ரவுண்ட் போர்ஷனை வச்சு ஒரு 2 அழுத்துனீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வடை சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி மீதி உள்ள மாவுலையும் நம்ம வந்து வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிறலாம். வடை ஷேப் உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் மீடியம் ஷேப்பில் தான் பண்ணுவேன். ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் பெருசு வேணாலுமே நல்லா பெருசாக தட்டி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வச்சிருக்கிற வடையை வந்து ஒவ்வொன்றா இப்போது வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆயில் எப்போவுமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் வடை போடும்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வெந்தாவே போதும். நம்ம மறுபடியும் வடையை வந்து திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ டோட்டலாக ஒரு 5 நிமிஷம் போதும். நம்மளோட வடை வந்து சூப்பர் கிறிஸ்பியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீனி கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை சட்னி பண்ணி சாப்பிடலாம். ஈவன் நிறைய பேர் வந்து இந்த வடையவே வந்து சைடிஷாக வச்சு கூட சாப்பிடுவாங்க மத்தியானம் லஞ்சுக்கு. இந்த மாதிரி ஈவினிங்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு ட்ரை கொடுங்க. இப்போ சூப்பர் கிறிஸ்பியான வடை நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இதை நான் இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடுறேன். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு பொரியல் இந்த மாதிரி நல்லா பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பண்ணால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டானுங்க. ஸோ ரொம்ப யோசிச்சு கடைசியில் எனக்கு கிடைச்ச ஐடியா தான் இந்த வடை. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்ததுலேருந்து டக்குன்னு காலி ஆகிடும். என்னோட ஹப்பி ஆகட்டும், என்னோட கிட்ஸ்க்காகட்டும் ரொம்பவே பிடிக்கும். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆஃபனாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
இந்த வடைக்கு இன்னைக்கு நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வடை ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்ஸ் ஹோமை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.